இயேசுவின் நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளிலும் கூட இந்த வேளையிலே நாம் தேவனுடைய சமூகத்திலே நாம் கடந்து வந்திருக்கிறோம். இந்த நாள் ஆராதனையை கர்த்தர் ஆஸ்வதிக்கும்படியாக நாம் தேவ சமூகத்திலே நாம் இந்த வேளையில் நாம் இருக்கிறோம். அங்கங்கே நீங்கள் இருக்கிற உங்களுடைய இல்லங்களிலே நீங்கள் முழு உள்ளத்தோடு, முழு பலத்தோடு, முழு ஆத்மாவோடு ஆண்டவரை நேசித்து அவரிடத்திலே நீங்கள் அன்பு கூர்ந்து இந்த ஆராதனையில் நீங்கள் பங்கு பெறுங்கள். கர்த்தர்தாமே இந்த ஆராதனையை ஆஸ்வதிப்பாராக. இருக்கிற இடங்களிலே நாம் கண்களை மூடி செபிக்கலாம். கர்த்தர் வழி நடத்துவாராக. பரிசுத்தமுள்ள எங்கள் நல்ல தேவனே, உம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த வேளையிலே உம்மை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம். இதனால் ஆராதனையை உம்முடைய கரத்தில் தருகிறோம். தொடக்கம் முதல் முடிவரை உம்முடைய பிரசன்னம் இருந்து நடத்திட்டு ஆண்டவரே, எல்லா ஜனங்களும் இணைந்து உம்மை நோக்கி பார்க்க ஆண்டவர் உதவி செய்ய நிறைய பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. எல்லா தடைகளையும் கர்த்தர் எடுத்துப்படுவீராக. எல்லா மகிமையையும் கனத்தையும் துதியையும் உமக்கு நாங்கள் செலுத்துகிறோம். கர்த்தர் பொறுப்படுத்திக் கொள்ளும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டி ஜெபிக்கிறோம். உங்கள் ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். ஒரு பாடல் உண்டை நம் உற்சாகத்தோடு சேர்ந்து பாடுவோம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாட்களிலே நம் ஆண்டவரை துதிக்கிற பொழுது எல்லா தடைகள் விலகும். கர்த்தரை துதிக்கிற பொழுது நம்முடைய வாழ்க்கையில் உயர்வு உண்டாகும். துக்கமெல்லாம் சந்தோஷமாய் மாறும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவரை துதிக்கிற பொழுது, ஆண்டவருடைய நாமத்தை உயர்த்துகிற பொழுது அவருடைய கிருபையை நமக்கு ஆண்டவர் பெருக பண்ணுகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு பாடலுடைய கூட நம்ம உற்சாகத்தோடு பாடுவோம். துதிக்க துதிக்க இன்பம் பெருகுதே, உம்மை துதிக்க துதிக்க கிருபை பெருகுதே என்று சொல்லி நாம் சேர்ந்து பாடலாம். துதிக்க துதிக்க நான் உயர்த்தப்படுகிறேன் சொல்லுவோம். கர்த்தர் தாமே நம்மை நடத்துவாராக. ஸ்தோத்திரம். துதிக்க துதிக்க இன்பம் பெருகுதே, உம்மை துதிக்க துதிக்க கிருபை பெருகுதே. துதிக்க துதிக்க இன்பம் பெருகுதே, உம்மை துதிக்க துதிக்க கிருபை பெருகுதே. துதிக்க துதிக்க உயர்த்தப்படுகிறேன், உம்மை துதித்து துதித்து மனிலை தாண்டுவேன். துதிக்க துதிக்க உயர்த்தப்படுகிறேன், உம்மை துதித்து துதித்து மனிலை தாண்டுவேன். துதித்து துதித்து மனிலை தாண்டுவேன். துதிக்க துதிக்க இன்பம் பெருகுதே, உம்மை துதிக்க துதிக்க கிருபை பெருகுதே. துதிக்க துதிக்க இன்பம் பெருகுதே, துதிக்க துதிக்க கிருபை பெருகுதே. பவுலும் சீலாவும் அன்றைக்கு துதித்தார்கள். அவருடைய வாழ்க்கையில் ஆண்டவர் அவருடைய கட்டுகளிலிருந்து ஒரு விடுதலை கர்த்தர் கொடுத்தாரே. நாமும் துதிக்கிற பொழுது எல்லா விதமான தடைகளிலிருந்து, கட்டுகளிலிருந்து கர்த்தர் ஒரு விடுதலையை நமக்கு கொடுப்பார். பவுலும் சீலாவும் இரவெல்லாம் துதிச்சாங்க. பவுலும் சீலாவும் இரவெல்லாம் துதிச்சாங்க. துதிச்சது 2 பேர், விடுதலை பல பேருக்கு. துதிச்சது 2 பேர், விடுதலை பல பேருக்கு. துதிக்க துதிக்கலாம் விடுதலை உண்டு, துதிக்க துதிக்கலாம் ரட்சிப்பு உண்டு. துதிக்க துதிக்கலாம் விடுதலை உண்டு, உம்மை துதிக்க துதிக்கலாம் ரட்சிப்பு உண்டு. துதிக்க துதிக்க
ராஜ்யத்தை பெறப்போகும் நாம் எல்லாரும் பயத்தோடும் பக்தியோடும் ஆராதனை செய்யணும். பயத்தோடும் பக்தியோடும் ஆராதனை செய்யணும். துதிக்க துதிக்கதான் விடுதலை உண்டு. உம்மை துதிக்க துதிக்கதான் ரட்சிப்பு உண்டு. துதிக்க துதிக்கதான் விடுதலை உண்டு. உம்மை துதிக்க துதிக்கதான் ரட்சிப்பு உண்டு. துதிக்க துதிக்க இன்பம் பெருகுதே. உம்மை துதிக்க துதிக்க கிருபை பெருகுதே. துதிக்க துதிக்க இன்பம் பெருகுதே. உம்மை துதிக்க துதிக்க கிருபை பெருகுதே. சம்பளுக்கு பதிலாக சிங்காரம் தருவாரே. சம்பளுக்கு பதிலாக சிங்காரம் தருவாரே. அழுகைக்கு பதிலாக களிப்பை தருவாரே. அழுகைக்கு பதிலாக களிப்பை தருவாரே. துதிக்க துதிக்கதான் விடுதலை உண்டு. துதிக்க துதிக்கதான் ரட்சிப்பு உண்டு. துதிக்க துதிக்கதான் விடுதலை உண்டு. துதிக்க துதிக்கதான் ரட்சிப்பு உண்டு. துதிக்க துதிக்க இன்பம் பெருகுதே. உம்மை துதிக்க துதிக்க கிருபை பெருகுதே. துதிக்க துதிக்க இன்பம் பெருகுதே. துதிக்க துதிக்க கிருபை பெருகுதே. துதிக்க துதிக்க உயர்த்தப்படுகிறே. உம்மை துதித்து துதித்து மனிலை தாண்டுவே. துதிக்க துதிக்க கிருபை பெருகுதே. உம்மை துதித்து துதித்து மனிலை தாண்டுவே. துதித்து துதித்து மதிலை தாண்டுவே. துதித்து துதித்து மதிலை தாண்டுவே. துதிக்க துதிக்க இன்பம் பெருகுதே. உம்மை துதிக்க துதிக்க கிருபை பெருகுதே. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரை துதிக்க துதிக்க நம்முடைய வாழ்க்கையில கர்த்தர் அழுகையை களிப்பாக மாற்றி, துக்கத்தை எல்லாம் சந்தோஷமாக மாற்றி, இன்பத்தை ஆண்டவர் பெருக பண்ணுகிறார். கர்த்தர் துக்கத்தை மாற்றி விடுகிறார். கர்த்தருடைய பிள்ளைகளாகி நாம் கர்த்தரை துதிக்கிற பொழுது கிருபைகள் நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவர் பெருக செய்வாராக. கர்த்தர் கிருபைகளை கொடுத்து நம்மை உயர்த்துகிறவராக இருக்கிறார். அவருக்கு எல்லா மகிமையும் துதியும் உண்டாவதாக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்னொரு பாடல் ஒன்றை கூட நாம் சேர்ந்து பாடி நம் ஆண்டவரை ஆராதிக்கலாம். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. உன் கிருபை எனக்கு போதும் ஐயா, வேறொன்றும் எனக்கு வேண்டாம் ஐயா என்கிற பாடலை கூட நாம் சேர்ந்து பாடி ஆண்டவருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்தலாம். ஸ்தோத்திரம். கிருபை எனக்கு போதுமையா, வேறொன்றும் எனக்கு வேண்டாமையா. உன் கிருபை எனக்கு போதுமையா, வேறொன்றும் எனக்கு வேண்டாமையா. கிருபை 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 கிருபை. உம் கிருபை எனக்கு போதுமையா, வேறொன்றும் எனக்கு வேண்டாமையா. உம் கிருபை எனக்கு போதுமையா, வேறொன்றும் எனக்கு வேண்டாமையா.
விலகாத கிருபை அது நம்மோடு கூட இருக்கிறது. மனிதர்கள் எல்லாம் மாறின போதும் மாறாத கிருபை, ஆண்டவருடைய கிருபை இம்மட்டும் நம்மை தாங்கி வருகிறதுக்காக ஆண்டவரை துதிக்கலாமா? மலைகள் எல்லாம் விலகின போதும் விலகாத கிருபைதானே. மலைகள் எல்லாம் விலகின போதும் விலகாத கிருபைதானே. மனிதர்கள் எல்லாம் மாறின போதும் மாறாத கிருபைதானே. மனிதர்கள் எல்லாம் மாறின போதும் மாறாத கிருபைதானே. மாறாத கிருபைதானே. கிருபை 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 கிருபை. ஆண்டவரே உம்முடைய கிருபை, உம்முடைய கிருபை, உம்முடைய கிருபை, உம்முடைய கிருபை எடுக்க வேண்டாம். கிருபை உம் கிருபை எனக்கு போதுமையா, வேறொன்றும் எனக்கு வேண்டாமையா. உம் கிருபை எனக்கு போதுமையா, வேறொன்றும் எனக்கு வேண்டாமையா. கிருபை 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 கிருபை. அதிசயமாய் என்னை இம்மட்டும் நடத்தியதும் அப்பாவும் கிருபைதானே. அதிசயமாய் என்னை இம்மட்டும் நடத்தியதும் அப்பாவும் கிருபைதானே. ஜீவனுள்ள நாளெல்லாம் உம்மை போற்றி பாடுவேன், கிருபையை பாடிடுவேன். ஜீவனுள்ள நாளெல்லாம் உம்மை போற்றி பாடுவேன், கிருபையை பாடுவேன், கிருபையை பாடிடுவேன். கிருபை 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 கிருபை. சுத்தமுள்ள தெய்வமே கிருபை கிருபை கிருபை. உம் கிருபை எனக்கு போதுமையா, வேறொன்றும் எனக்கு வேண்டாமையா. உம் கிருபை எனக்கு போதுமையா, வேறொன்றும் எனக்கு வேண்டாமையா. கிருபை 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 கிருபை. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. உம் கிருபை எனக்கு போதுமையா,
ஒன்றும் வேண்டாமையா. அல்லேலூயா அல்லேலூயா. உம் கிருபை எனக்கு போதுமையா. ஆண்டவரே, உங்க கிருபை மாத்திரம் எங்களுக்கு இருந்துச்சுன்னா எல்லாமே எங்களுக்கு வந்துடாப்பா. எல்லாமே எங்களுக்கு வந்துடும் ஆண்டவரே. எல்லாமே எங்களுக்கு கிடைச்சிடும் ஆண்டவரே. உங்க கிருபை எங்களுக்கு வேணும் ஆண்டவரே. ஆண்டவரே, மனிதர்கள் எல்லாம் மாறி போன வேளையிலும் உடைய கிருபை மாத்திரம் எங்களை விட்டு விலகாம மாறாம இருக்கிறதுக்காக ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. எல்லாரும் ஆண்டவருக்கு நன்றி சொல்லலாமா? ஹல்லேலூயா. உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. எல்லாரும் சொல்லலாமா? ஹல்லேலூயா. உங்க அன்பு பெரியது இயேசுவே, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. நல்லவரே வல்லவரே அடைக்கலமே ஆதரவே. எல்லாரும் சொல்லலாமா? கர்த்தர் நல்லவர். நல்லவரே வல்லவரே அடைக்கலமே ஆதரவே. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம். ஹல்லேலூயா. பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம். ஹல்லேலூயா. உலகம் எல்லாம் மாயையா, உலகம் எல்லாம் மாயையா, உம் அன்பு ஒன்று அது மாறாதையா. இயேசுவின் அன்பு ஒன்று அது மாறாதையா. அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. நன்றி தகப்பனே, நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா.
பரிசுத்த ஆவியானவரே, மக்கள் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஓ, இந்த வேளைக்காக மக்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. எங்களுடைய ஆவி, ஆத்மா, சரீரத்தை எல்லாம் உடைய கரங்களிலே எங்களை ஒப்புக் கொடுக்கிறப்பா. உடைய கரங்களிலே எங்களை படைக்கிறோம் ஆண்டவரே. எங்களை தேவ ஆவியானவர் வழி நடத்துவீராக. உடைய ஆளுகைக்கு எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. பரிசுத்தமுள்ள எங்கள் தெய்வம் எங்களை நடத்தும்படியாக நாங்கள் உடைய கரங்களில் ஒப்புக் கொடுக்கிறோம். தொடர்ந்து ஆண்டவர் நடத்துவீராக. தொடர்ந்து கர்த்தர் எங்களை மகிமைப்படுத்தும் ஆண்டவரே. இந்த பிரசனத்துக்குள்ளாக எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென். இந்த வேளையிலும் சங்கீதத்தை வாசிக்கலாம். நம்முடைய மத்தியில் இருக்கிறதான தம்பி பெஞ்சமின் அவர்கள் முன்பாக வந்து சங்கீதம் 27ஆம் சங்கீதத்தை வாசிக்க நான் கேட்டுக்கொள்கிறேன். சங்கீதம் 27 நம்பி அவர்கள் வாசிப்பார்கள். நீங்கள் கவனிங்கள். சங்கீதம் 27. கர்த்தர் என் வெளிச்சமும் என் இரட்சிப்புமானவர், யாருக்கு பயப்படுவேன்? கர்த்தர் என் ஜீவனின் பலனானவர், யாருக்கு அஞ்சுவேன்? என் சத்துருக்களும் என் பகைவருமாகிய பொல்லாதவர்கள் என் மாம்சத்தை பற்றிக்க என்னை நெருக்குகையில் அவர்களே இடறி விழுந்தார்கள். எனக்கு விரோதமாய் பாளையம் இறங்கினாலும் என் இருதயம் பயப்படாது. என்மேல் யுத்தம் எழும்பினாலும் இதிலே நான் நம்பிக்கையாக இருப்பேன். கர்த்தரிடத்தில் ஒன்று நான் கேட்டேன், அதையே நாடுவேன். நான் கர்த்தருடைய மகிமையை பார்க்கும்படியாகவும் அவருடைய ஆலயத்தில் ஆராய்ச்சி செய்யும்படியாகவும் நான் என் ஜீவனுள்ள நாளெல்லாம் கர்த்தருடைய ஆலயத்தில் தங்கியிருப்பதையே நாடுவேன். தீங்கு நாளில் அவர் என்னை தம்முடைய கூடாரத்தை மறைத்து என்னை தமது கூடார மறைவிலே ஒளித்து வைத்து என்னை கண்மலையின் மேல் உயர்த்துவார். இப்பொழுது என் தலையை என்னை சுற்றிலும் இருக்கிற என் சத்துருக்களுக்கு மேலாக உயர்த்தப்படும். அது நிமித்தம் அவருடைய கூடாரத்திலே நான் ஆனந்த பலியிட்டு கர்த்தரை பாடி அவரை கீர்த்தனம் பண்ணுவேன். கர்த்தாவே, நான் கூப்பிடுகிற சத்தத்தை நீர் கேட்டு எனக்கு இறங்கி எனக்கு உத்தரவு அருளி செய்யும். என் முகத்தை தேடுங்கள் என்று சொன்னீரே, உம்முடைய முகத்தையே தேடுவேன் கர்த்தாவே என்று என் இருதயம் உம்மிடத்தில் சொல்லிற்று. உமது முகத்தை எனக்கு மறையாதேயும், நீர் என் கோபத்துடன் உமது அடியனை விலக்கி போடாதேயும். நீரே எனக்கு சகாயர், என் இரட்சிப்பின் தேவனே, என்னை நெகிழவிடாமலும் என்னை கைவிடாமலும் இரும். என் தகப்பனும் என் தாயும் என்னை கைவிட்டாலும் கர்த்தர் என்னை சேர்த்துக் கொள்வார். கர்த்தாவே, உமது வழியை எனக்கு போதித்து என் எதிராளிகள் நிமித்தம் செவையான பாதையில் என்னை நடத்தும். என் சத்துருக்களின் இஷ்டத்துக்கு என்னை ஒப்புக்கொடாதையும். பொய்ச்சாட்சிகளும் அக்கிரமத்துக்கு சீர்குலைகளும் எனக்கு விரோதமாக எழும்பியிருக்கிறார்கள். நானோ ஜீவனுள்ளோர் தேசத்திலே கர்த்தருடைய நன்மையை காண்பேன் என்று விசுவாசியாக இருந்ததனால் கெட்டுப்போயிருப்பேன். கர்த்தருக்கு காத்திருந்து அவர் உன் இருதயத்தை ஸ்திரப்படுத்துவார். திடமாக இருந்து கர்த்தருக்கே காத்திரு. ஆமென். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இதில் ஒரு வசனம், நானோ ஜீவனுள்ள தேசத்திலே கர்த்தருடைய நன்மையை காண்பேன் என்று விசுவாசியாதிருந்தால் கெட்டு போயிருப்பேன். கர்த்தருக்கு காத்திரு, அவர் உன் இருதயத்தை ஸ்திரப்படுத்துவார். திடமனதாயிருந்து கர்த்தருக்கே காத்திரு. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்த சங்கீதம் 27ஆம் சங்கீதத்தில் நாம் பார்க்கிறோம். ஆண்டவருடைய பிள்ளைகளே, இதில் சொல்லப்பட்டிருக்கிற வசனம், கடைசி வசனம், கர்த்தருக்கு காத்திரு, அவர் உன் இருதயத்தை ஸ்திரப்படுத்துவார். திடமனதாயிருந்து கர்த்தருக்கே காத்திரு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தருடைய பிள்ளைகள் ஆண்டவருடைய சமூகத்தில் காத்திருக்கிற பொழுது ஆண்டவர் நம்முடைய இருதயத்தை ஸ்திரப்படுத்துவார், தைரியப்படுத்துவார், அதை நமக்கு உறுதிப்படுத்துவார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. திடமனதாயிருந்து கர்த்தருக்கே காத்திரு என்று சொல்லி இதிலே சொல்லப்பட்டிருக்கிறது. அன்பானவர்களே, தேவனுடைய பிள்ளைகளாய் நாம் தேவ சமூகத்தில் காத்திருக்கிற பொழுது கர்த்தர் நம்மை திடப்படுத்துவார், கர்த்தர் நம்மை ஸ்திரப்படுத்துவார், ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பார் என்று இதிலே சொல்லப்பட்டிருக்கிறது. இதில் பார்க்கிறோம். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த சங்கீதம் 27ஆம் சங்கீதத்திலே இதில் நான் பார்த்தோன்னு சொன்னா 10வது வசனம் இப்படியாய் சொல்லப்பட்டிருக்கிறது, என் தகப்பனும் என் தாயும் என்னை கைவிட்டாலும் கர்த்தர் என்னை சேர்த்துக் கொள்ளுவார். தாய் தகப்பன் கூட தன் பிள்ளைகளை கைவிட்டு விடலாம், ஆனால் கர்த்தர் ஒரு நாளும் அவர் கைவிடாது, ஒரு நாளும்
அவர் நம்மை விட்டு விலகாதவராக இருக்கிறார். அவருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. தேவனுடைய பிள்ளைகளே, நாளிலும் கூட இந்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறபடி கர்த்தருக்கு நாம் காத்திருக்கிற பொழுது ஆண்டவர் நமக்கு உதவி செய்ய அவர் போதுமானவராக இருக்கிறார். இந்த நாளிலும் ஆண்டவருடைய பிள்ளைகள் ஆண்டவருடைய சமூகத்திலே காத்திருக்க அமர்ந்து கொள்ள கற்றுக்கொள்ள வேண்டும். நம்முடைய நேரத்தை எல்லாம் உலகத்திலே மற்ற பிற வேளைகளிலே அதை போக்கடித்து ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை இழந்து போய்விடக்கூடாது. தேவனுடைய சமூகத்திலே ஆண்டவருடைய பாதத்திலே நாம் அமர்ந்திருந்து அவருடைய பாதத்திலே நாம் காத்திருக்கிற பொழுது கர்த்தர் நம்முடைய இருதயத்தை தைரியப்படுத்துவார், நம்முடைய இருதயத்தை ஸ்திரப்படுத்துவார், நம்முடைய இருதயத்தை ஆண்டவர் பலப்படுத்துவார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நம் ஆண்டுடைய பிள்ளைகள் ஆண்டுடைய சமூகத்தில் காத்திருப்போம். ஆண்டவர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்த வேளையிலும் கூட ஆங்காங்கே நீங்கள் வீடுகளிலே இந்த நாளிலும் நீங்கள் ஆண்டவரை வீடுகளில் இருந்து ஆண்டவரை ஆராதித்துக் கொண்டிருக்கிறீர்கள். கர்த்தருடைய பிள்ளைகளே, இது கடைசி காலமாக இருக்கிறது. ஆண்டுடைய வருகையின் காலமாக இருக்கிறது. ஒரு நாளும் அதை மறந்து போய்விடக்கூடாது. இந்த நாட்களிலே நாம் அதிகமாக ஜெபிக்கிறவர்களாக, தேவனை தேடுகிறவர்களாக, தேவ சமூகத்திலே மணிக்கணக்கில் காத்திருக்கிறவர்களாக இருக்க நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். இந்த கால சூழ்நிலைகளெல்லாம் பார்க்கிற பொழுது நம்முடைய வாழ்க்கை பலவிதமான போராட்டங்கள், பலவிதமான துயரங்கள், துக்கங்கள் நமக்கு எதிராக செயல்பட்டு கொண்டிருக்கிறது. ஆக தேவ ஜனங்களே, நாம் கர்த்தரை, ஆண்டவருடைய நாமத்தை நாம் தேட வேண்டும். ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக. நம்முடைய சபைக்கு வருகிற கர்த்தருடைய பிள்ளைகள், நீங்கள் அதிகமாக நம்முடைய சபைக்காக, எல்லா ஊழியர்களுக்காக ஜெபிக்க நான் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நம்முடைய சாலோம் அசம்பிளிஸ் ஆஃப் காட் சர்ச் வையம்பட்டியிலே இருக்கிறது. இந்த நாட்களிலே நம்ம எல்லாம் லாக்டவுனில் இருக்கிறோம். சபையெல்லாம் பூட்டப்பட்ட நிலைமையில் இருக்கிற இந்த கால சூழ்நிலைகளிலே ஒவ்வொருவருக்காக, ஒவ்வொரு குடும்பத்திற்காக ஒருவர் பாரப்பட்டு ஜெபிக்கவும், ஒருவருக்காக ஒருவர் ஊக்கத்தோடு தேவ சமூகத்திலே விண்ணப்பம் செய்வோம், கற்றுக்கொள்ள வேண்டும். அப்பொழுது நிச்சயமாக சமாதானத்தின் தேவன் ஆண்டவர் சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் எல்லா குடும்பங்களிலும் ஆண்டவர் கொடுப்பார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த வேளையிலே நாம் கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம். இந்த நாளிலே கூட எங்கே பார்த்தாலும் இந்த நாட்களிலே இந்த கொரோனா என்கிறதான இந்த தொற்று வைரஸ் அதிகமாக பரவி கொண்டிருக்கிற இந்த நாளிலே கர்த்தருடைய பிள்ளைகளே, நாட்களில் அதிகமாக நாம் ஆண்டவர் பக்கம் சாய வேண்டும். ஆண்டவரிடத்திலிருந்து இரக்கத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். ஆண்டவர் இரக்கம் வைக்காத வரைக்கும் மாற்றம் ஏற்படாது. அந்த வேளையில் ஆண்டவருடைய இரக்கத்திற்காக நாம் கண்களை மூடி செபிக்கலாம். பரிசுத்தமுள்ள எங்கள் நல்ல தெய்வமே, நோக்கி நாங்கள் பார்க்கிறோம். ஆண்டவரே, இந்த வேளையிலே ஆண்டவரே, நானும் என் வீட்டாரும், நானும் என் தகப்பன் வீட்டாரும் பாவம் செய்திருக்கிறோம் என்று சொல்லி நெகேமியா புஸ்தகத்தில் நாங்கள் வாசிக்கிறோமே. கர்த்தாவே, இந்த வேளையில நாங்களும் எங்களுடைய முன்னோர்களும் எங்களுடைய அப்பா ஆண்டவரே, ஹல்லேலூயா, எங்களுடைய சந்ததியாரும் ஆண்டவரே பாவம் செய்திருக்கிறோம். ஆண்டவரே, இந்த வேளையில பரலோகத்தில் இருக்கிற தேவனாகி கர்த்தர் ஆண்டவரே, உம்முடைய இரக்கத்தினால் கண்ணோக்கி பார்த்த ஆண்டவரே, இந்த நிலைமைகளை எல்லாம் கர்த்தர் மாற்றி போடும்படியாக, எல்லாருக்குள்ளேயும் அந்த உணர்வுள்ள இருதயத்தை ஆண்டவர் கொடுக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இயேசுவின் நாமத்தினால நாங்கள் வருகிறோம். ஆண்டவரே, நீர் வாழ வைக்கிற தெய்வம், ஆண்டவரே, நீர் வழி நடத்துகிற தெய்வம், நீர் மேன்மைப்படுத்துகிற தெய்வம். ஆண்டவரே, இந்த வேளையில் உம்முடைய கரத்தில் எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய கரங்களில் எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே, இயேசுவே, இந்த வேளைக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, தகப்பனே, இந்த நாளில் கூட ஆண்டவரே, ஐயா, ஸ்தோத்திரம். ஆண்டவரே, கர்த்தாவே, இந்த வேளையில் கட்டப்பட்ட நிலைமைகளிலே வெளியில் வர முடியாத நிலைமையில் இருக்கிறதான இந்த சூழ்நிலைகளெல்லாம் கர்த்தர் மாற்றி போடுவீராக. ஆண்டவரே, எங்களுடைய அக்கிரமங்கள் பாவங்களை எல்லாம் கர்த்தர் மன்னிப்பீராக. ராஜா,
ஆண்டவரே, சிலுவை எங்களுக்காக நீர் சுமந்தீர் ஆண்டவரே. ஒவ்வொரு மனுஷனுடைய பாவங்களுக்காக இரத்த சிந்தினீரே ஆண்டவரே. உம்முடைய விலையேற பெற்ற இரத்தத்தினால் ஆண்டவரே மீட்பு உண்டாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஐயா, இந்த வேளையில் உம்மை நோக்கி பார்க்கிறோம் ஆண்டவரே. கர்த்தர் மனம் இறங்குவீராக, ஆண்டவர் மனம் இறங்குவீராக. எல்லா ஜனங்களும் தன் வழிகளை மாற்றிக்கொள்ள, உம் பக்கமாய் மாறுவதற்கு, உம்மை தேடுவதற்கு உணர்வுள்ளவன் உண்டோ என்று சொல்லி பார்க்க நீ பரலோகத்திலிருந்து கண்ணோக்கி பார்த்து கொண்டிருக்கிறீரே. ஒவ்வொருவருக்கு அந்த உணர்வுள்ள இருதயத்தை கர்த்தர் கட்டளை கொடுப்பாராக. இந்த வேளையில நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே, ஜெபிக்கிற ஐயா, உடைய வருகை மிக சமீபமாக இருக்கிறதுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தர் எங்களை பொறுப்படுத்திக் கொள்ளணும், கர்த்தர் எங்களை பொறுப்படுத்திக் கொள்ளணும். வேளையில் எங்களுடைய குறைகள் குற்றங்களை எல்லாம் கர்த்தர் மன்னிப்பீராக. உடைய இறக்க எங்க மேல வரட்டும்பா, எங்க ஜனங்கள் மேல வரட்டும், தேசத்தின் மேல வரட்டும் ஆண்டவர். அரசு ஆண்டவர், எங்க அரசாங்கத்தின் மேல உடைய இறக்க வரட்டும்பா. ஒவ்வொரு ஆண்டவரே அரசியல்வாதிகள் மேல உடைய இறக்க வரட்டும்பா. மன்னிப்பு வரட்டும் ஆண்டவரே. உடைய கரங்களில் ஒப்புக் கொடுக்கிறோம், நீ பொறுப்படுத்திக் கொள்ளும், வழி நடத்தும். இயேசுவின் நாமத்தில் வேண்டி ஜெபிக்கிறோம் ஜெபக்கேளும் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இந்த வேளையில நாம் கர்த்தருடைய வார்த்தையை நாம் கேட்க இருக்கிறோம். ஆண்டவருடைய வார்த்தையை நாம் கவனிக்கலாம், கேட்கலாம். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆண்டவருக்கு மகிமை. ஸ்தோத்திரம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமம் மகிமைப்படுவதாக. நீங்கள் ஒவ்வொரு வாரமும் கர்த்தருடைய வார்த்தையை நீங்கள் இந்த தொலைபேசி வாயிலாக, டிவி மூலியமாக நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். இந்த செய்திகள் எல்லாம் உங்களுடைய வாழ்க்கையில ஆசீர்வாதமாய் அமைய ஆண்டவர் உதவி செய்வார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. தேவனுடைய பாதத்திலே, கர்த்தருடைய சமூகத்திலே அமர்ந்து ஆண்டவர் சொல்லுகிற, ஆண்டவர் பேச சொல்லுகிற வார்த்தையை நாங்கள் பேசுகிறோம். அவங்களுடைய மத்தியிலே இந்த வார்த்தையெல்லாம் எடுத்து சொல்லிக் கொண்டிருக்கிறேன். கர்த்தருடைய பிள்ளைகள் இந்த ஆண்டவருடைய சொல்லுக்கு, அவருடைய வார்த்தைக்கு, இந்த வசனத்துக்கு, செய்திக்கு நீங்கள் கீழ்ப்படிந்து அந்த வார்த்தையை நீங்கள் கை கொண்டு நடக்கிற பொழுது நிச்சயமாக இந்த வார்த்தைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்க்கையில் அது ஆசீர்வாதமாக அமையும். ஏதோ தேவனுடைய வார்த்தை கேட்க வேண்டும் என்பதற்காக அல்ல, நாம் அந்த வார்த்தை உண்மையோடு, அந்த உணர்வோடு, கர்த்தரினோடு பேச வேண்டும் என்கிறதான அந்த எதிர்பார்ப்போடு இந்த வார்த்தைகள் எல்லாம் நாம் கேட்கிற பொழுது அதை ஆண்டவர் நமக்கு ஆசீர்வதித்து கொடுக்கிறார். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளிலும் கூட கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தருடைய வார்த்தையை நாம் கேட்கலாம். நாம் இந்த பரிசுத்த வேதாகமத்தில் இருக்கிற முதல் புத்தகம் ஆதியாகமத்தின் புஸ்தகத்திலே இருந்து 6ஆம் அதிகாரத்திலிருந்து கர்த்தருடைய வார்த்தையை இந்த நாளிலே நாம் கேட்க இருக்கிறோம். நீங்கள் கவனிங்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம், அதிலே 8ஆம் வசனம். Book of Genesis chapter 6 verse 8. ஆதியாகமத்தின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலே இப்படியாக சொல்லப்பட்டிருக்கிறது. நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது. நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களில் அருள் கிடைத்தது. நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களில் பிரசன்னம் கிடைத்தது. நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களில் அன்பு கிடைத்தது என்று சொல்லி இங்கு நாம் பார்க்கிறோம். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. தேவனுடைய ஜனங்களே, இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பான சகோதர சகோதரிகளே, நாம் பார்க்கிறபடி இந்த ஆதியாகமத்தின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரத்திலே 8ஆவது வசனத்திலே நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது என்று நாம் பார்க்கிறோம். நோவா என்கிறதான ஒரு மனிதன் இந்த பூமியிலே வாழ்ந்தான் என்று சொல்லி இந்த பரிசுத்த வேதாகமம் சொல்லுகிறது. அந்த மனிதனுக்கு கர்த்தரிடத்திலிருந்து இந்த உலகத்தை, நம்மை
இந்த உலகத்தில் இருக்கிற அந்த சராசரங்களை படைத்த அந்த தெய்வத்திடத்திலிருந்து அவருடைய கண்களிலே கிருபை கிடைத்தது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது. இந்த நாட்களிலே இந்த கிருபை என்கிறதான அந்த வார்த்தையை வைத்து இந்த செய்தியை நாம் தியானிக்க இருக்கிறோம். கிருபை என்கிறதான அந்த வார்த்தையை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். அந்த கிருபை நமக்கு எவ்வளவு பிரயோஜனமாக இருக்கிறது, எவ்வளவு பயனுள்ளதாக இருக்கிறது என்று சொல்லி அதை புரிந்து கொள்வோம் என்று சொன்னால் ஒவ்வொருவரும் அதிகமாக அந்த கிருபையை நாம் நாடுவோம், தேடுவோம். கர்த்தருடைய வசனம் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. காலை தோறும் கர்த்தருடைய கிருபை புதிதாக இருக்கிறதா. ஒவ்வொரு நாளும் அதிகாலையில இருட்டோடு எழுந்து ஆண்டவருடைய சமூகத்தில் உட்கார்ந்து தேவன் இந்த பரலோகத்தை நோக்கி பார்க்கிற பொழுது ஆண்டவர் கிருபை கொடுக்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஒவ்வொரு நாளும் புது புது கிருபைகளினால் நம்மை ஆண்டவர் நிரப்பி நடத்துகிறார். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. அன்பானவர்களே, இந்த அதிகாரத்திலே இந்த நோவா என்கிறதான அந்த மனிதனுக்கு எப்படி கிருபை கிடைத்தது, எந்த சூழ்நிலையில் அவனுக்கு கிருபை கிடைத்தது என்று சொல்லி நாம் பார்க்கிற பொழுது அநேக காரியங்களை நாம் தெரிந்து கொள்ளலாம். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். கிருபை அப்படின்னா என்ன அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் தெரிந்து கொள்ள வேண்டும். கிருபை என்றால் என்ன? கிருபைன்னு சொல்றாங்களே, அந்த கிருபை என்கிற வார்த்தையினுடைய அர்த்தம் என்னங்க, அதனுடைய விளக்கம் என்னங்க என்பதை முதலாவதாக நாம் தெரிந்திருக்க வேண்டும். ஆங்கிலத்தில் கிருபை என்கிற வார்த்தைக்கு இப்படியாக சொல்லப்பட்டிருக்கு, கிரேஸ். அதை நாம் வேதாகமத்தினுடைய விளக்கத்தை பார்க்கிற பொழுது கிருபை என்கிறதான அந்த வார்த்தையினுடைய அந்த அர்த்தம் என்ன அப்படின்னா, பரிசுத்த ஆவியினால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் கொடுக்கப்படுகிற தேவனுடைய பிரசன்னமும் அவருடைய அன்பும் ஆகும். இப்ப அவரிடத்திலிருந்து வருகிறதான பிரசன்னமும் அன்பும் அது ஒரு மனிதனுக்கு கிடைக்குது பார்த்தீங்களா, அதுதான் கிருபை. அதுதான் கிருபை. இங்க பார்க்கிறோம், பரிசுத்த ஆவியானவரால் இயேசு கிறிஸ்து மூலமாக தேவனுடைய பிரசன்னத்தினாலே அது வருகிறது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அத தூய தமிழ்ல கிருபைங்கிற வார்த்தைக்கு என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா தெய்வ அருள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவருடைய அருள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப அதைத்தான் இங்கு பார்க்கிறோம். நோவாவுக்கும் கர்த்தருடைய பார்வையில் அவருடைய கண்களில் அருள் கிடைத்தது. நோவாவுக்கு அருள் கிடைத்தது. அதைத்தான் இங்கு நம்ம பார்க்கிறோம். அந்த அருள் என்கிற வார்த்தை தான் கிருபை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நோவாவுக்கு கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இந்த கிருபை இலவசமாக ஈவாக கொடுக்கப்படுகிற ஒன்று. இது விலை கொடுத்து வாங்க முடியாது. இது யாரும் பணம் கொடுத்து வாங்க முடியாது. இந்த கிருபை ஆண்டவருடைய கண்களிலே இருந்து வருகிறதா, இந்த உலகத்தை படைத்த தெய்வத்திடத்திலிருந்து வருகிறதா? அந்த கிருபை ஒரு மனுஷனுக்கு இருக்கிற பொழுது அதை நாம் வேதாகமத்தில் பார்க்கிறோம். அதை வேதாகமத்தில் பார்க்கிறோம். நாம் நிற்பதும் நிர்மூலமாகாமல் இருப்பதும் ஆண்டவருடைய சுத்தமான கிருபை. புலம்பலுக்கு எழுதின புஸ்தகத்தில் நாம் பார்க்கிறோம். புலம்பல் 3ஆம் அதிகாரத்திலே இப்படியாக சொல்லப்பட்டிருக்கிறது. 3ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்திலே நாம் பார்க்கிறோம். புலம்பல் 3ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம் இப்படியாக சொல்லப்பட்டிருக்கிறது. நீங்கள் இந்த வசனத்தை கவனிங்கள். நாம் நிர்மூலமாகாது இருக்கிறது கர்த்தருடைய கிருபையே, அவருடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை.
ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். நாம் நிர்மூலமாகாமல், அதாவது அழிந்து போகாமல், மரித்து போகாமல், ஒன்றுமில்லாமல் போகாமல் நாம் வாழ்வதே ஆண்டவருடைய கிருபை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவருடைய சுத்தமான கிருபை, அவருடைய கிருபையினாலதான் நாம் உயிரோடு வாழ்கிறோம். ஆண்டவர் நம்மேல் வைத்த கிருபையினால்தான் நமக்கு நல்ல வசதிகள், நல்ல மேன்மைகளை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். நாம் சாப்பிடுகிற உணவு, நாம் வசிக்கிற வீடு, நமக்கு இருக்கிற எல்லா பொருட்களும் ஆண்டவருடைய கண்களினால், அவருடைய கிருபையினால் நமக்கு கிடைத்தது. அதை மறந்து போய்விடக் கூடாது. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். நாம் உயிரோடு வாழ்வதே அவருடைய கிருபையினால தான் வாழ்கிறோம். அப்ப அந்த கிருபை நோவாவுக்கு கிடைத்தது என்று சொல்லி பாருங்கள். நோவாவுக்கு மாத்திரம்தான் அந்த கிருபை கொடுக்கப்படுமா அப்படின்னு சொல்லி நாம் நினைக்க கூடாது. ஆண்டவருக்கு மகிமை. இதை நாம் பார்க்கிற பொழுது இந்த ஆதியாகமத்தின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரத்திலே நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது. நோவாவை படைத்த ஆண்டவர் தான் நம்மையும் படைத்திருக்கிறார். நோவாவுக்கு கிடைத்த கிருபை நமக்கும் ஆண்டவர் கொடுக்க அவரால் முடியும். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அதை தேடுகிறவர்களுக்கு, அதை கேட்கிறவர்களுக்கு, அதை வாஞ்சிக்கிறவர்களுக்கு ஆண்டவர் கிருபையை கொடுக்க அவர் வல்லமையுள்ள கர்த்தராக இருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது. ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில கிருபை என்று வருகிற பொழுது அவனுக்கு பாதுகாப்பு கிடைக்கிறது, அவனுடைய வாழ்க்கையில உயர்வு கிடைக்கிறது, மேன்மை கிடைக்கிறது. வாழ்க்கையில எல்லா காரியங்களையும் அது ஆசீர்வாதமாய் அந்த கிருபையினால் அது நிறைவேறுகிறது. கிருபை பெற்றவளே நீ வாழ்க என்று சொல்லி நாம் லூக்காவின் புஸ்தகத்தில் பார்க்கிறோம். ஆண்டவருக்கு மகிமை. நம்முடைய வாழ்க்கையில கிருபை என்பது இருக்கிற பொழுது பாதுகாப்பு வரும், உயர்வு வரும், மேன்மை வரும். படித்து பட்டம் பெற்ற, படித்து வாங்கப்பட்டதான பட்டம் உயர்த்தாத ஒரு உயர்வை ஒரு மனுஷனுக்கு ஆண்டவருடைய கிருபை இருக்கும் என்று சொன்னால் அந்த மனிதனுக்கு உயர்வு வரும். இந்த கிருபை நோவாவுக்கு வந்தது. இந்த 6ஆம் அதிகாரத்தை தியானிக்கிற பொழுது நன்றாக கவனிங்கள். எந்த சூழ்நிலையில், எந்த அதாவது காலகட்டத்தில் இந்த நோவாவுக்கு இந்த கிருபை கொடுக்கப்பட்டது என்று சொல்லி 6ஆம் அதிகாரத்திலே நாம் பார்க்கிற பொழுது அதில் ஒரு வசனம் இப்படியாக சொல்லப்பட்டிருக்கிறது. ஆதியாகமத்தின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 11வது வசனம் பார்க்கிற பொழுது, பூமியானது தேவனுக்கு முன்பாக சீர்கெட்டதா இருந்தது, பூமி கொடுமையினால் நிறைந்திருந்தது. பூமியானது தேவனுக்கு முன்பாக சீர்கெட்டதா இருந்தது, பூமி கொடுமையினால் நிறைந்திருந்ததா. சீர்கெட்டு போய் கொடுமை நிறைந்திருக்கிறதான அந்த காலகட்டத்திலே நோவாவுக்கு கிருபை கிடைத்ததா. அதை இன்னும் மேல் இருக்கிற வசனங்களை நாம் பார்க்கிற பொழுது 6ஆம் அதிகாரம் 5வது வசனத்திலிருந்து நாம் ஒரு 7 வசனம் வரைக்கும் வாசிக்கிற பொழுது இப்படியாய் சொல்லப்பட்டிருக்கிறது. மனுஷனுடைய அக்கிரமம் பூமியிலே பெருகினது என்றும் அவன் இருதயத்தின் நினைவுகளின் தோற்றமெல்லாம் நித்தமும் பொல்லாததே என்றும் கர்த்தர் கண்டு தாம் பூமியிலே மனுஷனை உண்டாக்கினதற்காக கர்த்தர் மனஸ்தாபப்பட்டார். அது அவர் இருதயத்திற்கு விசனமாயிருந்தது. அப்பொழுது கர்த்தர், நான் சிருஷ்டித்த மனுஷனை பூமியின் மேல் வைக்காமல் மனுஷன் முதற்கொண்டு மிருகங்கள், ஊரு பிராணிகள், ஆகாயத்து பறவைகள் பரியந்தமும் உண்டாயிருக்கிறவைகளை நிக்கரகம் பண்ணுவேன்,
நான் அவைகளை உண்டாக்கினது எனக்கு மனஸ்தாபமா இருக்கிறது என்றார். இந்த வேதாகமத்தில் இந்த முழு பைபிள்லையும் ஒரு ரொம்ப வருத்தமான ஒரு வார்த்தை, நம்ம வேதனைப்படக்கூடிய ஒரு வார்த்தை இருக்கு அப்படின்னு சொன்னா, கர்த்தர் மனஸ்தாபப்பட்டார் என்கிற வார்த்தை. மனுக்குலத்தை இங்க பார்க்கிறோம். மனுஷனை படைச்சதுனால, மனுஷனை உண்டாக்குனதுனால ஆண்டவர் மனஸ்தாபப்பட்டார். ஏன் மனுஷனை உண்டாக்குனதால மனஸ்தாபப்பட்டார் அப்படின்னா, 5ஆம் வசனம் பார்க்கிறோம், மனுஷனுடைய அக்கிரமம் பூமியிலே பெருகினது என்றும். நோவா வாழ்ந்த காலத்திலேயே அக்கிரமம் பெருகி இருந்ததாம். அப்புறம் பார்க்கிறோம், அவன் இருதயத்தின் நினைவுகளின் தோற்றம் எல்லாம் நித்தமும், நித்தம் அப்படின்னா ஒவ்வொரு நொடியும் ஒவ்வொரு செகண்ட்ஸும் பொல்லாதவே என்றும் கர்த்தர் கண்டு. மனுஷனுடைய இருதயத்தில் இருக்கிற நினைவுகள் பொல்லாத நினைவுகளாக இருக்கிறதா, அக்கிரமங்கள் அநியாயங்கள் பெருகி இருக்கிறதா. நோவா வாழ்ந்த காலத்தில் இருந்ததா. அதைத்தான் 11ஆம் வசனத்துல பூமியானது தேவனுக்கு முன்பாக சீர்கெட்டதா இருந்ததா. ஆண்டவர் படைத்ததான நோக்கத்தை மாறி அநியாயங்களும் அக்கிரமங்களும் கொலைபாதகங்களும் விபச்சாரங்களும் வேசித்தனங்களும் ஆண்டவர் அருவருக்கிற காரியங்களும் விக்கிரக வழிபாடுகளும் ஆண்டவருக்கு எதிரான செயல்பாடுகளும் ஒவ்வொரு நிமிடமும் மனுஷனுடைய இருதயத்தில் இருக்கிறதான எண்ணங்களும் சிந்தைகளும் பொல்லாதவைகளாக இருந்ததாம். பூமி சீர்கெட்டு போனது. ஆண்டவர் ஒவ்வொரு மனிதனாக நோக்கி பார்க்கிறார். ஒவ்வொரு இடங்களிலும் மனிதனுடைய நிலைமையை பார்க்கிற பொழுது ஆண்டவர், மனிதனை உண்டாக்கின ஆண்டவர், அவர் மனஸ்தாபப்பட வேண்டிய நிலைமையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அப்படி இருக்கிற அந்த சூழ்நிலையில தான் இந்த நோவாவுக்கு கிருபை கிடைச்சிச்சு. இப்ப இங்க இதுல சம்பவம் என்ன அப்படின்னா, ஆண்டவர் மனஸ்தாபப்பட்டது மாத்திரம் அல்ல, ஆண்டவர் நன்றாக இந்த உலகத்தை படைத்து மனுஷன் நல்லா வாழ வேண்டும் சொல்லி வைத்த அந்த நோக்கத்தை மாறி ஆண்டவர் வேதனைப்பட்டு மனஸ்தாபப்பட்டு மனுஷனுடைய அக்கிரமங்களின் நிமித்தம் அநியாயங்களின் நிமித்தம் எல்லா ஜீவராசிகளையும் அழிக்க வேண்டும், நிக்கிரகம் பண்ண வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் உணர்ந்து அதை செய்ய இருக்கிறார். நம்ம நல்ல நோக்கத்தோட படைச்சோம், நம் மனுஷன் நம்ம வழியை விட்டு அவனா ஒரு காரியத்தை செஞ்சு கொண்டிருக்கிறானே என்று சொல்லி ஆண்டவர் வேதனைப்பட்டு எல்லா ஜீவராசிகளையும் அழிக்க, நிக்கிரகம் பண்ண, ஒன்ன கூட உயிரோட வைக்காம எல்லாத்தையும் இதெல்லாம் நிக்கிரகம் பண்ண வேண்டும் என்று சொல்லி, ஒண்ணு இல்லாம அழிந்து போகணும்னு சொல்லி ஆண்டவர் என்ன செய்யறாருன்னா, அவர் முடிவு பண்ணிட்டார். அன்பானவர்களே, சத்தியத்தை கேட்டுக்கொண்டிருக்கிறவர்களே, இந்த காலகட்டமும் அப்படித்தான் இருக்கிறது. அன்றைக்கு ஜல பிரளயம் தண்ணினால் உலகத்தை அழிப்பேன் என்று சொல்லி ஆண்டவர் பார்த்தீங்க சொன்னா 40 நாள் இடைவிடாம நான் ஸ்டாப்பா மழை வந்துச்சு அப்படின்னு சொல்லி நம்ம இங்க பார்க்கணும். இங்க பார்த்தீங்கன்னு சொன்னா 7ஆம் அதிகாரத்திலே 12ஆம் வசனம், 40 நாள் இரவும் பகலும் பூமியின் மேல் பெருமழை பெய்தது. பார்த்தீங்கன்னு சொன்னா பெருமழை பெய்தது என்று சொல்லி என்ன பண்றோம் நம்ம பார்க்கிறோம். மேல 11ஆம் வசனத்துல பார்க்கிற பொழுது, நோவாவுக்கு 600ஆம் வயதாம் வருஷம் 2ஆம் மாதம் 17ஆம் தேதியாகிய அந்நாளிலே மகா ஆழத்தின் ஊற்று கண்கள் எல்லாம் பிளந்தன, வானத்தின் மதகுகளும் திறவுண்டன,
ஆழத்தில் இருக்கிற எல்லா ஊற்றுக்கண்கள், தண்ணீர் சுரக்கிற அந்த ஊற்றுக்கண்லாம் திறந்துருச்சு. மேல இருக்கிற வானத்தில் இருக்கிற மதகுகள், அடைக்கப்பட்ட அந்த மதகுகள்லாம் திறக்கப்பட்டதான். எப்படி ஒரு டேம்ல கேட் போட்டு வச்சிருப்பாங்களா, அணை கட்டி வச்சிருப்பாங்களா, போல மேல இருக்கிற தண்ணி எல்லாம் திறந்து விடப்பட்டதான். அதைத்தான் 12 வசனம் பார்க்க, 40 நாள் இரவும் பகலும் பூமியிலே சாதாரண மழை இல்லையா, பெருமழை பெய்ததான். இதுலதான் ஆண்டவர் சொல்றாரு, அந்த மழை 6ஆம் அதிகாரத்துல பார்க்கிறோம். 17வது வசனத்துல, வானத்தின் கீழே ஜீவ சுவாசம் உள்ள சகல மாம்ச ஜந்துக்களையும் அழிக்க நான் பூமியின் மேல் ஜல பிரளயத்தை வரப்பண்ணுவேன், பூமியில் உள்ள யாவும் மாண்டு போகும். நல்லா தெரிஞ்சுக்கொள்ளணுங்க. வானத்தின் கீழே, வானத்துக்கு கீழே இருக்கிற எல்லா ஜீவராசிகளும், ஜீவ சுவாசம் உள்ள சகல மாம்ச ஜந்துக்களும், அது மிருகம், பறவை, ஊர் பிராணி, எல்லாம் ஜீவ சந்துகளையும் அழிக்க நான் பூமியின் மேல் ஜல பிரளயத்தை, ஜலம் என்று சொன்னால் தண்ணீர், தண்ணீரினால், வெள்ளத்தினால் பூமியில் உள்ள யாவும் சாகும், அதெல்லாம் செத்து போயிடும், மாண்டு போகும் என்று சொல்லி ஆண்டவர் என்ன பண்றார்னா, இடைவிடாத அந்த மழையை 40 நாள் கொடுக்கிறார். ஆண்டவருக்கு மகிமை. எந்த சூழ்நிலையில் நோவாவுக்கு கிருபை கிடைத்தது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அக்கிரமம் நிறைந்து இருந்ததான காலகட்டத்தில், இந்த உலகத்தெல்லாம் ஆண்டவர் அழிக்க போகிற அந்த நாட்களிலே, ஒருத்தரை கூட எல்லா ஜீவராசிகளையும் அழிச்சு போடணும் அப்படின்னு சொல்லி மனஸ்தாபப்பட்டு வேதனைப்பட்டு, நான் படைத்ததான எல்லா ஜீவராசிகளையும் தண்ணீரினால அழிக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் எல்லா ஊற்றுக்கண்களையும் திறந்து விடுகிறார். ஆனால் அந்த நாட்களிலே தான் நோவாவுக்கு கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது. எல்லாரும் அழிச்சு போக போறாங்க, ஆனா கர்த்தருடைய கிருபை நோவாவுக்கு வந்தது. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதரனே, சகோதரியே, இந்த காலகட்ட சூழ்நிலை எப்படி இருக்கிறது? அன்றைக்கு நோவா வாழ்ந்த காலத்தில் என்ன அக்கிரமம் இருந்ததோ, என்ன கொடுமை இருந்ததோ, அதை காட்டிலும் பல மடங்கு அதிகமாக தான் இன்றைக்கு இருக்கிறது. மனிதனுடைய எண்ணங்களும் சிந்தைகளும் பொல்லாதவைகளாக இருக்கிறது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அன்பு தணிந்து போகிற காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். சுயநலம் நிறைந்திருக்கிற காலகட்டத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எங்கு பார்த்தாலும் பாவம் பெருகி இருக்கிற காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த நாட்களிலும் ஆண்டவருடைய கோபம் நம்முடைய கண்களுக்கு முன்பாக இருக்கிறது. இதை கவனிக்கிறீர்களா? உலகம் முழுவதும் கண்ணுக்கு தெரியாத ஒரு கொரோனா என்கிற வைரஸ், ஒரு கிருமி ஜனங்களை பயமுறுத்திக் கொண்டிருக்கிறது. நேற்று தினம் மாத்திரம் 3000க்கும் மேல நம்முடைய தமிழ்நாட்டில் வைரஸ் பாதிக்கப்பட்டது என்று சொல்லி நாம் செய்தித்தாள்களை பார்க்கிறோம். இது தெரிந்தது, தெரியாமல் இன்னும் எத்தனையோ பேர் இருக்கிறார்கள். அமெரிக்க தேசத்தில் 2 கோடிக்கு மேலாக கொரோனா வைரஸ் தாக்கி இருக்கிறது என்று சொல்லி கேள்விப்படுகிறோமே. லட்சக்கணக்கான ஜனங்கள் மரித்துக் கொண்டிருக்கிறார்களே. நாளுக்கு நாள் இது சரியாகும் என்று சொன்னால் இல்லை. இந்த வைரஸ் அப்படியே பரவி கொண்டிருக்கிறது, இந்த தொற்று அப்படியே பரவி கொண்டிருக்கிறது. இது என்னமாக முடிய போகும் என்று சொல்லி யாருக்கும் ஒன்றும் தெரியவில்லை. அநேகருடைய வேலைகள் நின்று போயிருக்கிறது, வருமானங்கள் இல்லை, பிள்ளைகளுக்கு பள்ளிகள் கல்லூரிகள் திறக்கப்படவில்லை. ஒரு மாவட்டத்தை விட்டு இன்னொரு மாவட்டத்துக்கு போகக்கூடாது, ஒரு வீட்டை விட்டு இன்னொரு வீட்டுக்கு போகக்கூடாது என்றெல்லாம் இந்த நிலைமைகளை நம்ம பார்க்கிறோம். ஏனையா, ஒரு பக்கம் கொரோனா வைரஸ் மாத்திரம் அல்ல, இன்னொரு பக்கம் நிலநடுக்கம், பூமி அதிர்ச்சி. நேற்றைய தினத்துல ஒரு மாநிலத்தில், மெக்சிகோ மாநிலத்தில்
பார்த்தீங்கன்னு சொன்னா நிலநடுக்கம். இன்னைக்கு காலையில செய்தியை நான் கேட்கிற பொழுது அநேக மாநிலங்களிலே நிலநடுக்கத்தை கொண்டு பயந்து கொண்டிருக்கிறார்கள். நம்ம நல்லா தானே இருக்கிறோம், நமக்கு எந்த பிரச்சனையிலும் நினைக்காதீங்க. கொரோனா மாத்திரம் இல்ல, அநேக இடங்களில் பூமி எதிர்ச்சிகள் நிலநடுக்கங்கள் வந்து கொண்டிருக்கிற நாட்களில் ஒரு பக்கம் நிலநடுக்கம், ஒரு பக்கம் கொரோனா வைரஸ் தாக்கம். அநேகர் நேற்று ஒரே நாள்ல 10 பேர் முந்த நாள் இறந்து போனாங்க. ஒரே வார்டில் இருக்கிற மதுரையில் ஹாஸ்பிட்டல் இருக்கவங்க பேப்பர்ல பார்க்கிறோம். இன்னொரு பக்கம் வெட்டுக்கிளிகள் விவசாயத்தெல்லாம் அழித்து கொண்டிருக்கிறதா. 2 நாளைக்கு முன்பாக பீகார்ல ஒரு இடி விழுந்து 84 பேர் ஒரே நேரத்தில் மரித்து போனாங்க. சீனாவில் பெரிய வெள்ளம் பேரழிவு உண்டாக்கி கொண்டிருக்கிறதா. இதெல்லாம் பார்க்கிற பொழுது ஆண்டவர் இந்த உலகத்துக்குள்ள இந்த உலகத்தின் முடிவின் அந்த நிலைமையை நாம் பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்து சொன்னார், சீசர்கள் கேட்டார்கள், ஆண்டவரே உம்முடைய வருகைக்கும் இந்த உலகத்தின் முடிவுக்கு அடையாளம் என்ன ஆண்டவர் என்று சொல்லி கேட்ட பொழுது, ராஜ்யத்திற்கு விரோதமாய் ராஜ்யம் எழும்பும். நீங்க பாருங்க, சீனாவுக்கும் இந்தியாவுக்கும் யுத்தம் பிரச்சனை, பாகிஸ்தானுக்கும் இந்தியாவுக்கும் பிரச்சனை, இலங்கைக்கும் இந்தியாவுக்கும் பிரச்சனை. பூகம்பம் ஏற்படும், நிலநடுக்கம் ஏற்படும். இதெல்லாம் பார்க்கிறோமே, கண்ணால பார்க்கிறோமே. பஞ்சம் ஏற்படும். பாருங்க, வெட்டுக்கிளி, கோடிக்கணக்கான வெட்டுக்கிளிகள் வந்து விவசாயத்தில் அழித்துக் கொண்டிருக்கிறதா. பஞ்சம் ஏற்படுகிறது. நமக்கு நல்ல வருமானம் இல்லை, நல்ல ஃப்ளோவா நம்ம எங்கே வெளியில வேலைக்கு போக முடியல, நல்ல வருமானம் இல்லை, பயந்து பயந்து வேலை செய்ய வேண்டியதா இருக்கிறது. ஏன்? கொள்ளை நோய் தாக்கம். ஒரு ஆள் பக்கத்துல வந்தாலே நம்ம மாஸ்க் போட்டுக்கிறோம். ஆண்டவர் அன்னைக்கு சொன்ன நம்முடைய வருகைக்கும் உலகத்தின் முடிவுக்கும் அடையாளம் என்ன என்று கேட்ட பொழுது, இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிற இந்த சம்பவம் எல்லாம் அன்றைக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொன்னார். ஏன் என்று சொன்னால், இந்த பூமியில் அக்கிரமம் பெருகிவிட்டது, அநியாயங்கள் பெருகிவிட்டது, உண்மை மறைக்கப்படுகிறது, இன்னைக்கு பொய் நிலைத்தோங்கி நிற்கிறது. ஆனா ஒரு நாளும் ஆண்டவர் அதை பார்த்து கொண்டிருக்க மாட்டார். அன்பு தனிந்து போகிற காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோமே. ஆண்டவர் செய்த நன்மைகள் எல்லாம் மறந்து போய் இன்றைக்கு இருக்கிறதான ஒரு நிலைமை. நன்மையை பெற்றுக்கொள்ளுகிற வரைக்கும் நம்ம ஆண்டவரிடத்துல கேட்கிறோம், நன்மையை வாங்கிட்டோம் அப்படின்னு சொன்னா மறந்து போய் விடுகிறோம். கர்த்தருடைய பிள்ளைகளே, நோவா காலத்துல வந்ததான அந்த பெரு வெள்ளம் இன்றைக்கு அதே சூழல் நம்முடைய வாழ்க்கையிலும் இருக்கிறது. ஆண்டவர் ஜலத்தினால் தண்ணியினால் உலகத்தெல்லாம் அன்னைக்கு அழிச்சார். ஒரு ஆளு கூட தப்பில்லை, நோவா குடும்பத்தை தவிர. ஆனா இன்னைக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொன்னதான வார்த்தை நிறைவேறுகிறது. ஒரு பெரிய பேரழிவு நாட்களிலே நடந்து கொண்டிருக்கிறது. துணை பிள்ளைகளே, இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிறவர்களே, ஏதோ ஒரு பிரசங்கமா நீங்க கேட்காதீங்க. ஆண்டவர் உங்களுடைய இருதயத்தில் பேசிக் கொண்டிருக்கிறார், உங்களோட இடைப்பட்டு கொண்டிருக்கிறார். பூமி மிகவும் சீர்கிட்டதா இருந்த நாட்களிலே நோவாவுக்கு கிருபை கிடைத்தது. இந்த நாட்களிலும் பூமி சீர்கெட்டு போயிருக்கிற இந்த நாட்களிலே, நாம் வாழ்கிற இந்த வருஷங்களிலே, 2020 வருஷம், கோவிட்-19 சொல்றோம், கோவிட்-19 சொல்றோம். பத்தொன்பதாவது வருஷம், 20வது வருஷம், வரக்கூடிய வருஷம் எப்படி இருக்கு நமக்கு தெரியாது. இந்த நாட்களிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறமே, மிகவும் சீர்கெட்டு போயிருக்கிறது. ஒரு தாய் வயிற்றில் பிறந்த
சகோதரர்கள், அண்ணன் தம்பிகள், அக்கா தங்கச்சிகளுக்குள்ள ஒரு மனம் கிடையாது. பகைமை, கோர்ட்டு கேஸ், பிரிவினைகள் உண்டாயிருக்கிறது. ஏன்? அன்பு தணிந்து போய்விட்டது. அன்பு இல்லாத இடங்களிலே பகைமைகளும் விரோதங்களும் பிரச்சனைகளும் உண்டாய் கொண்டிருக்கிறது. இந்த பூமியிலிருந்து ஒன்னத்தையும் நம்ம கொண்டு போக முடியாது. துடிச்சனங்களே, இதை புதிதாக ஒருவேளை நீங்க பார்த்து கொண்டிருப்பீங்கன்னு சொன்னா, அன்றைக்கு நோவாவுக்கு தேவைப்பட்ட கிருபை நமக்கு இன்னைக்கு கிருபை தேவை. கிருபையை சாதாரணமா நினைச்சிடாதீங்க. இன்னைக்கு கிருபை நிறைய பேர் போக்கடிச்சிடறாங்க. கிருபை எவ்வளவு முக்கியமானது என்பதை நான் ஃபர்ஸ்ட் உணர்ந்து கொள்ள வேண்டும். நோவாவுக்கோ கர்த்தரிடத்தில் அந்த கிருபை கிடைத்தது, அந்த அருள் கிடைத்ததா? எதற்காக? அவனை பாதுகாக்க, அவனுடைய ஜீவனை பாதுகாக்க. அத்தனை பேர் வாழ்ந்த அந்த நாட்களில் நோவாவுக்கு மாத்திரம் அவனுடைய ஆண்டவருடைய கண்களில் கிருபை கிடைச்சு. அந்த கிருபையினுடைய முக்கியத்துவம் என்ன அப்படின்னு சொன்னா, நோவா குடும்பத்தை கர்த்தர் பாதுகாத்தார். நோவாவின் குடும்பத்தை கர்த்தர் பாதுகாத்தார் என்று சொல்லி வேதாகமத்தில் பார்க்கிறோம். ஆண்டவர் ஒண்ணில்லாம அப்படியே அடிக்கல. அந்த நேரத்திலையும் இந்த நோவா என்கிற மனுஷன் மேல கர்த்தருடைய கண்கள் பட்டது. அன்பான கர்த்தருடைய ஜனங்க, இந்த நாட்களிலே உங்க மேல, உங்க குடும்பத்து மேல, உங்க பிள்ளைகள் மேல, ஏன் மேல, எங்க குடும்பத்தின் மேல ஆண்டவருடைய கண்கள் பட வேண்டும். ஆண்டவருடைய கண்கள் பட்டால் மாத்திரம் பத்தாது, அவருடைய கண்களிலிருந்து கிருபை கிடைக்க வேண்டும். கிருபையை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். கிருபைய பணம் கொடுத்து வாங்க முடியாது, இவாதான் பெற்றுக்கொள்ள முடியும். அன்பானவர்களே, உலகம் அழிந்து போகிற காலகட்டத்திலே, உலகத்தை அழிக்க போகிற நேரத்தில் நோவாவுக்கு கிருபை கிடைத்தது. இந்த காலகட்டமும் உலகம் அழிஞ்சு போகிற காலகட்டத்துக்குள்ள, அக்கிரமம் நிறைஞ்சிருக்கு இந்த காலகட்டத்துக்குள்ள நாம வாழ்கிறோமே, நமக்கு கிருபை அவசியம் ஐயா. நமக்கு கிருபை அவசியம். நமக்கு கிருபை அவசியம். அந்த கிருபை ஆண்டவர் நமக்கு கொடுக்க காத்திருக்கிறார். ஆனா நோவாவுக்கு ஏன் ஆண்டவர் கொடுத்த கிருபை, எப்படி, எதனால அவனுக்கு அந்த கிருபை கிடைச்சுன்னு நம்ம பார்க்கிற பொழுது, அதே 6ஆம் அதிகாரத்தில் பார்க்கிற பொழுது ஒரு 4 காரியத்தை நாம் இதுல தெரிந்து கொள்கிறோம். நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னா 8ஆம் வசனம் இப்படியாய் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம், நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது. அடுத்து நம்ம பார்க்கிறோம் நோவாவின் வம்ச வரலாறு. நோவா தன் காலத்தில் இருந்தவர்களுக்குள்ளே அவன் நீதிமானும் உத்தமனுமாய் இருந்தான். நோவா தேவனோடு சஞ்சரித்துக் கொண்டிருந்தான். அடுத்து நம்ம பார்க்கிறோம் அந்த கடைசி வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது, நோவா அப்படியே செய்தான், தேவன் தனக்கு கட்டளையிட்டபடியெல்லாம் அவன் செய்து முடித்தான். 4 காரியத்தை நம்ம இங்க பார்க்கிறோம். ஃபர்ஸ்ட் 6ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்துல நோவா அந்த அக்கிரமம் நிறைஞ்சு அநியாயம் நிறைஞ்சிருக்கிற காலகட்டத்தில் வாழ்ந்த மனுஷனா இருந்தாலும் அவன் நீதிமானும் உத்தமனுமா இருந்தான். ஃபர்ஸ்ட் நீதிமான், 2வது உத்தமன், 3வது தேவனோடு சஞ்சரிக்கிறவன், தேவனோடு பேசுகிறவன், தேவனை தேடுகிறவன், தேவனோடு இடைபடுகிறவன், தேவனுடைய பாதத்தில் அமர்ந்து ஜெபிக்கிறவன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. சஞ்சரிக்கிறது என்று சொன்னால் ஆண்டவரோடு வாழ்வது, இணைந்து வாழ்வது. பரிசுத்த ஆவியானவர் தட்டி எழுப்பணும். காலையில் ஏறிச்சு உட்கார்ந்து ஜெபம் பண்ணு. நீ தூங்கிக் கொண்டே இருக்காத, நீ ஊழியத்துக்கு செல்லு. நீ ஆண்டுடைய பார்வையில் உன்னுடைய இருதயம் பொல்லாப்பானதை சிந்தித்துக் கொண்டிருக்கிறது.
ஆண்டவர் நம்மோடு இருக்கிற பொழுது நீதியில நம்ம நடப்போம். தப்புனா நம்ம அதை ஏற்றுக்கொள்ளுவோம். நோவா தேவனோடு சஞ்சரித்துக் கொண்டிருந்தான். ஆண்டவர் சொல்றாரு, எப்பா நான் தண்ணினால ஜலப்பிரயத்தினால இந்த உலகத்தை அழிக்க போறேன், நீ என்ன செய்ய அப்படின்னு சொன்னா 17ஆம் வசனம் பண்ணி, ஒரு கொப்பேர் மரத்தால் உனக்கு ஒரு பேழையை உண்டாக்கு. நீ பாதுகாப்பா இருக்கணும்னா ஒரு பேழை. பேழைங்கிற வார்த்தைக்கு அர்த்தம் என்ன சொன்னா தண்ணியில் மிதப்பது, கப்பல். அதான் சொல்றாங்க. அதை நீ செய், உண்டு பண்ணு. அது சதுரமா வீடு மாதிரி இருக்காதா, நான் சொல்லுற அளவின்படி நீ ஒரு பேழையை உண்டாக்கு அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொன்னாரு. அவன் அப்படியே கீழ்ப்படிதான். இப்ப நோவாவுக்கு எப்படி கிருபை கிடைத்தது என்று சொன்னால், ஏன் ஆண்டவர் கொடுத்தான்னு சொன்னா அவனுடைய உத்தமத்தை பார்த்தார். இதைதான் சங்கீதத்தில் பார்க்கிறோம். சங்கீதம் 15ஆம் சங்கீதம், உத்தமனாய் தினம் நடந்து நீதியில் நிலை நிற்பவனே, மனதார சத்தியத்தை பேசுகிறவனே என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆணையிட்டதில் தனக்கு நஷ்டம் வந்தாலும் சொல் தவறாமல் இருக்கிறானே, அவன்தான் தேவனுடைய வீட்டில் வாசம் பண்ணுவாயா. அவனுக்கு அந்த கிருபை கொடுக்கப்படுமா? அவனுக்கு தான் அந்த கிருபை கொடுக்கப்படுமா? ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். நோவா கீழ்ப்படிதான் என்று சொல்லி பார்க்கிறோம். ஒரு வசனம் பார்த்தீங்கன்னா 7ஆம் அதிகாரத்தில், நோவா தனக்கு கர்த்தர் கட்டளையிட்டபடியெல்லாம் செய்தான். என்ன ஆண்டவர் ஆர்டர் போட்டாரோ அதை அப்படியே ஒபே பண்ண, கீழ்ப்படிதான். நோவாவிடத்திலிருந்து நம்ம கற்றுக்கொள்கிற ஒரு காரியம், உத்தமம், நீதிமான், இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தால் கழுவப்பட்டவனாய் நாம் இருக்க வேண்டும். கீழ்ப்படிதல், தேவனோடு சஞ்சரித்து வாழ்கிறோம். இது நம்ம வாழ்க்கையில வேணும். இப்போ நோவா அப்படி இருந்ததுனால அவனுக்கு அந்த கிருபை கொடுக்கப்பட்டது. இந்த நாட்கள் நம்ம இப்படி இருக்கிறோம். அது நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். ஆண்டவருடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையில எவ்வளவு அக்கிரமம் அநியாயங்கள் இந்த பூமியில் இருந்தாலும் உத்தமத்தை காத்துக்கொள்ள வேண்டும். இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தால் கழுவப்பட்ட நீதிமான்களாய் நாம் வாழ்வதற்கு ஆண்டவர் தன்னுடைய ஜீவனை கொடுத்திருக்கிறார். தேவனோடு சஞ்சரிக்கணும். ஃபர்ஸ்ட் டெய்லி ஜெபம் பண்ணணும், பைபிள் வாசிக்கணும், ஆண்டவர் சத்தத்தை கேட்க தெரிஞ்சுக்கணும். சுயமா ஓடி ஒன்னத்தையும் நம்ம பெற முடியாது. 4வது கீழ்ப்படிதல் வேணும். ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிதல் வேணும். அது ரொம்ப நமக்கு முக்கியம். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். என்னுடைய பிள்ளைகளே, இங்கே நம்ம பார்க்கிறோம், அந்த கிருபையினால நோவா இப்படிலாம் இருந்தனால அந்த கிருபை அவனுக்கு கொடுத்ததுனால இதில் பார்க்கிறோம். இதில் நம்ம பார்க்கிறோம், ஒரு வசனத்தில் பார்க்கிறோம், ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இதில் பார்த்தீங்கன்னு சொன்னா 23ஆம் வசனம், 7ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தில் நம்ம பார்க்கிறோம், மனுஷன் முதல் மிருகங்கள், ஊர் பிராணிகள், ஆகாயத்து பறவைகள் பரியந்தமும் பூமியின் மேல் இருந்த உயிருள்ள வஸ்துக்கள் யாவும் அழிந்து அவைகள் பூமியில் இராதபடிக்கு நிக்கிரகமாயின. நோவாவும் அவனோடு பேழையில் இருந்த உயிர்கள் மாத்திரம் காக்கப்பட்டது. ஏன் நோவாவுக்கு கிருபை கொடுக்கப்பட்டது? பேரழிவிலிருந்து பாதுகாக்கப்படுவதற்கு. அதே போல எல்லாம் அழிஞ்சிருச்சு, நோவா மாத்திரம் பாதுகாக்கப்பட்டான். அவனுடைய குடும்பம் மாத்திரம் பாதுகாக்கப்பட்டது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இங்க பார்க்கிறோம், நோவாவும் அவனோடு பேழையில் இருந்த உயிர்களும். இந்த பேழைங்கிற வார்த்தை எதை குறிக்கிறது என்று சொன்னால் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். அது கிறிஸ்துவை குறிக்கிறது, இயேசு கிறிஸ்துவை குறிக்கிறது. பேழை பாதுகாப்பை குறிக்கிறது. இயேசு கிறிஸ்து பாதுகாப்பு கொடுக்கிறவர். அவரை நாம் தஞ்சமாக அவரிடத்திலே நாம் அண்டிக் கொள்ள வேண்டும். இயேசு கிறிஸ்து இன்றைக்கு தன்னுடைய ஜீவனை கொடுத்து, அவர் உயிரை கொடுத்து இன்றைக்கு
சபையை உண்டாக்கி வருகிறார். இந்த கல்லின் மீது என் சபையை கட்டுவேன் என்று சொல்கிறார். பேழை என்பது இயேசு கிறிஸ்துவையும் சபையையும் குறிக்கிறது. பேழைக்குள்ள இருக்கிற ஆளுக்கு தான் பாதுகாப்பு. இப்ப நோவா பேழைக்குள்ளதுனாலதான் உயிர் காக்கப்பட்டது. இப்ப கிறிஸ்துவுக்குள் வாழ்கிறவர்களும் கிறிஸ்து வைத்திருக்கிற சபைக்குள் நிலைத்திருக்கிறவர்களுக்கு தான் பாதுகாப்பு. அதை தெரிந்து கொள்ள வேண்டும், அதை புரிஞ்சு கொள்ள வேண்டும். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அது இல்லாமல் இருக்கக்கூடாது. பேழைகள் இருந்ததினால் நோவா காக்கப்பட்டான். அன்பானவர்களே, இந்த கிருபையை பெற்றுக்கொள்வதற்கு நோவா உத்தமனாய் வாழ்ந்தான், நீதிமானாய் வாழ்ந்தான் சொல்லி பார்க்கிறோம். தேவனோடு சஞ்சரித்துக் கொண்டிருந்தான் பார்க்கிறோம். நாம் இந்த நாளில் அந்த கிருபையை பெற்றுக்கொள்வதற்கு உத்தமம், நீதி, தேவனுக்கு கீழ்ப்படுகிற கீழ்ப்படிதல், தேவனோடு சஞ்சரித்து தேவனோடு இணைந்து வாழ்கிற அந்த வாழ்க்கையை நாம் அதை கற்றுக்கொள்ளணும். இன்னும் கூட பார்த்தீங்கன்னா ஒரு சில வசனம் சொல்லப்பட்டிருக்கு. நிறைய ஆசீர்வாதங்கள் கிருபையினால் வருகிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எஸ்ஐயா பார்த்தீங்கன்னா 54 அதிகாரம் 10 வசனத்தில் தேவனுடைய கிருபை இவ்வளோ ஆசீர்வாதம்னு சொல்லி நம்ம பார்க்கணும். ரோமர் 6 அதிகாரம் 23 வசனத்தில் நித்திய ஜீவன் நமக்கு கொண்டு வருவது வரைக்கும் கிருபை அவசியமா. எப்படிலாம் கிருபையை பெற்றுக்கொள்ளலாம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கிருபை எப்படி நம்ம இன்னும் பெற்றுக்கொள்ளலாம், கிருபை பெற்றுக்கொள்ளக்குள்ள வழி என்ன? 2 கொரிந்தியர் 4 அதிகாரம் 15 வசனம் சொல்லுது, ஸ்தோத்திரம் செய்யணுமா. மனசை திறந்து வாயை திறந்து நல்ல ஸ்தோத்திரம் பண்ணணுமா. வேலை செய்யல ஸ்தோத்திரம் பண்ணணும், எந்த வேலையை செய்தாலும் ஸ்தோத்திரம் பண்ணணும். அப்பொழுதுதான் கிருபை நமக்கு பெருகுமா. அப்புறம் பார்த்தீங்கன்னு சொன்னா வேத வசனத்தை தைரியமா சொல்லணும். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 4 அதிகாரம் 33 வசனத்தை தைரியமாய் பிரசங்கம் பண்ணினார்களாம். சுவிசேஷ அறிவிக்கணும், அப்பதான் கிருபை பெருகுமா. அப்புறம் பார்த்தா நன்மையை யோசிக்கணும், நன்மையானவைகளை செய்யணுமா. நீதிமொழிகள் 14 அதிகாரம் 22 வசனத்துல பார்க்கிறோம். அதெல்லாம் கிருபையை பெற்றுக்கொள்ளக்கூடியதான ஒரு வழி. அன்பானவர்களே, கடைசியாக ரோமர் 5 அதிகாரம் 21 வசனத்துல பார்க்கிறோம். நம்முடைய ரட்சிப்பு தேவனுடைய கிருபையினாலே ஒரு ஈவாக நமக்கு வருகிறதா. ஆண்டவர் கொடுத்திருக்கிற ரட்சிப்பு அவருடைய ஈவுனால நமக்கு வந்ததா. ஆனா அதை எப்படி நம்ம பெற்றுக்கொள்ள முடியும்னு சொன்னா விசுவாசத்தின் மூலமாகத்தான் அதை நாம் என்ன பண்ண முடியுமா, சொந்தமாக்கி கொள்ள முடியுமா. ஆண்டவருடைய நம்முடைய ரட்சிப்பு தேவனுடைய கிருபையினால் ஒரு ஈவாக நமக்கு வருகிறது. ஆனால் மனிதன் தன்னுடைய விசுவாசத்தின் மூலமாகத்தான் அதை பெற்றுக்கொள்ள முடியும். நம்ம விசுவாசத்தோடு ஆண்டவரிடத்துல நாம் கேட்கிற பொழுது விசுவாசத்தினாலதான் அந்த கிருபையை பார்க்க முடியும், உணர முடியும். ஆக இந்த நாட்களிலே அன்றைக்கு எப்படி நோவாவுக்கு கர்த்தருடைய கண்களுக்கு கிருபை கிடைத்ததோ நமக்கும் ஆண்டவருடைய கண்களுக்கு கிருபை கிடைக்க நாம் பிரயாசப்படுவோம், கை கொள்ளுவோம். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. நம் கண்களை மூடி ஜெபிக்கலாம், கண்களை மூடி ஜெபிக்கலாம். ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம், ஆண்டவரே ஸ்தோத்திரம், ஆண்டவரே நன்றி செலுத்த நோப்பு கொடுக்கலாமா. ஆண்டவரே, நோவாவுக்கு கர்த்தருடைய கண்களுக்கு கிருபை கிடைத்தது போல எங்களுக்கும் கிடைக்கணும் ஆண்டவரே, எங்களுக்கும் கிடைக்கணும் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஜோய் ஜோம், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். சப்பா சோத்திரம் ஆண்டவரே. சப்பா நாளில் கூட சப்பா சப்பா உங்களுடைய வார்த்தை எங்களுக்கு தந்ததுக்காக நன்றி ஆண்டவரே. சுதரமே சப்பா நோவா கண்கள் உங்களுடைய கண்களில் கிருபை கிடைத்தது போல எங்கள் ஒவ்வொருவருக்கும் இந்த செய்தியை கேட்ட ஒவ்வொருவருக்கும் உங்களுடைய கண்களில் எங்களுக்கு கிருபை கிருபை பாடுமே நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. சோத்திரம் ஆண்டவரே, சோத்திரமே சப்பா நீர் பொறுப்படுத்திக் கொள்ள முடியாது ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. வல்லடத்துங்க சப்பா இசப்பா இந்த செய்தியை கேட்ட ஒவ்வொருவரும் ஆசீர்வதிக்கப்பட நீ கிருபை பாடும்படி நாங்கள் ஜெபிக்கிற மாட்டாங்க. இசப்பா உங்களுடைய சித்தம் ஒவ்வொரு வாழ்க்கையிலும் நிறைவேறும்படி நாங்கள் ஜெபிக்கிற மாட்டாங்க. நீரே நடத்துங்க. இயேசு நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென், ஆமென், ஆமென். பரிசுத்தமுள்ள நல்ல தேவனே, நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களுக்கு கிருபை கிடைத்தது போல இந்த சத்தியத்தை பார்த்து கொண்டிருக்கிற கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களில் ஒவ்வொருவருக்கும் இந்த கண்களினால கிருபை கிடைக்கட்டும். எங்களை உடைய கரங்களிலே தாழ்த்துகிறோம், நீர் பொறுப்படுத்துகிறோம்.
வழிநடத்தும் ஆசீர்வாதம் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென், ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பும், பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும், சமாதானமும், சந்தோஷமும் என்றும் என்றும் சதா காலங்களிலும் உங்களோடு கூட இருப்பதாக. ஆமென், ஆமென், ஆமென். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட்.